வாசியோக சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. உலகத்தில் ஆன்மீகம் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்ன என்று தான் அறியாமல் நான் ஆன்மீகவாதி என்று சொல்லிக்கொண்டு தன்னையே ஏமாற்றிக் கொள்கின்றவர்களும் இருக்கின்றார்கள். ஆன்மீகம் என்ற போர்வையிலே மற்றவர்களை ஏமாற்றி வாழும் இந்த உலகத்திலே நாம் ஆன்மீகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஆன்மீகம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டு, ஆன்மீகம் என்றால் என்ன என்று அறிந்து கொண்டு, ஆன்மீகம் என்றால் என்ன என்று உணர்ந்து கொண்டு, ஆன்மீகம் என்றால் என்ன என்று தெரிந்து இன்புற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிறப்பிலே மனிதனாக பிறந்திருந்தாலும் நம்மளுடைய பிறவி குணங்களிலே வரக்கூடிய பல்வேறு விலங்குகளுடைய குணங்களை ஒத்து வாழ்கின்ற நம்மளை சித்தர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், அதிலும் குறிப்பாக நமது வள்ளலார் என்ன சொல்கின்றார் என்றால், நாயினும் நலிந்தேன் எந்த நலம் அறிந்து உரைத்தேன் என்று பாடுகிறார். அப்படியே நாய் போல நான் நலிந்தேன் என்று சொல்கிறார். அவர் ஏன் நாயை போல சொல்கின்றார் என்றால், அதில் இருக்கிற சூட்சுமத்தை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, நம்ம வாசியோக பழக்கத்தை செய்யும் பொழுது அது ஒத்த பழக்கத்தில் நாம் வருவோம் என்பதை நான் இங்கே சொல்லுகிறேன். இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஒரு நாய் இருக்குன்னா அதுக்கு எங்கேயும் உணவு கிடைக்காத நேரத்தில் அது இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. இது அலைஞ்சி எதுவுமே கிடைக்காதனால இங்கே அலையும் பொழுது ஒரு தெரு ஓரத்தில் ஒரு எலும்பை அது கண்ணுக்கு தெரியுது. அது என்ன பண்ணுது, அந்த பசி மயக்கத்தினால அந்த எலும்பில் ஒன்றும் இல்லை ஆய்ந்து கிடக்கிற எலும்பை எடுத்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு கடிக்குது. அது கடிக்கும் பொழுது அதனுடைய கூர்மையான பற்களும் அந்த எலும்பில் இருக்கிற அந்த கூர்மையான இடமா பட்டு அதில் இருந்து ரத்தம் வடியுது. ரத்தம் வடியும் போது அதனுடைய பசி மயக்கத்தில் இருக்கிற அந்த நாய் அது என்ன நினைக்குதுன்னா, எவ்வளோ இந்த எலும்பில் இருந்து எவ்வளோ சுவையான ஒரு உணவு நமக்கு கிடைக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மேலும் மேலும் அதை கடிக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, அதனுடைய வலி உச்சத்துக்கு போகும்போது நம்ம ரத்தம் தான் நம்ம சுவைக்கிறோம் அப்படின்னு நினச்சி அது தெளிவும் பொழுது அதுக்கு ஒரு தெளிவு பிறக்குது. அதே மாதிரி நாமளும் பிறந்து வளர்ந்து இந்த மாயை மயக்கத்திலே நம்ம உழண்டு இது அது என்று எங்கெங்கோ அலைஞ்சி திரிஞ்சு நம்ம பொருள் சேர்க்கிறோமே தவிர, ஆனால் உண்மையானது என்ன, நம்ம எதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் மெய்ப்பொருள் அப்படின்றது ஒன்று இருக்குன்றாங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மரணம் என்ன என்றதை அதன் மூலயமாக கற்றுக்கொண்டு வாழும் பொழுதே என்னென்னா, சாவு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாவுக்கு சாவு கொடுத்து நாம் என்றும் இன்பமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். நமக்கு ஆன்மீகம்னா என்ன அப்படின்றது என்ன வருதுன்னா, நாம் பிறவி பிறந்த பின்ன
திரும்ப இறக்காமல் இருக்க எது இன்பமாக எடுத்துக்கிட்டு போகுதோ அந்த வழி தான் ஆன்மீகத்துக்கான சரியான வழி. மற்ற வழிகள் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போது ஒரு 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 கடவுள் வழிபாடுன்ற பட்சத்தில் நிறைய ஆரவாரங்கள் செஞ்சு அதில் வந்து களைப்படைஞ்சு நம்ம சோர்வடைந்து போகும்போது நம்ம இந்த உடம்புக்கும் உள்ளத்துக்கும் உயிருக்கும் நலிவு தான் ஏற்படுதே தவிர அதனால் வந்து இன்பம் கிடைக்கிறதே கிடையாது. அதுக்கு இன்பம் எது அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஆன்மாக்கு உள்ளே இருக்கிற உயிருக்கு என்ன அதுக்கு என்ன வழிபாடு செஞ்சால் இன்பமாக இருக்குன்னா அமைதியான வழியில் எவ்வளோ அமைதியாக இருந்து நம்ம வந்து தியான தவம் செஞ்சு அதில் வந்து எடுத்துக்கிட்டு போகிறோமோ அதுதான் உண்மையிலேயே கடவுள் அப்படின்றது வந்து திருப்தி அடைகிறத தவிர மற்றதில் கிடையாது. அப்புறம் குருன்றதை வந்து நம்ம வந்து வெளியே எங்கேயுமே கிடையாது. குருன்றது நம்ம மனது தான் நமக்கு குரு. நம்ம தியானம் செய்யும்போது நம்மள இருக்கிற கடவுள் நம்மளை வழிநடத்தி எடுத்துகிட்டு போவாரே தவிர வெளியில இருந்து யாரும் எதுவுமே நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. எப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிற அவரவர்களுடைய நல்வினை தீவினைக்கு ஒத்த அதற்கு ஏற்பதான் வந்து நமக்கு உள்ள கடவுளோட எடுத்துக்கிட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வழியை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும். அதில் வந்து இப்படி தான் கிடைக்கும் அப்படி தான் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து குரு ஒருத்தர் வந்து நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாரு, அவரே வந்து நமக்கு கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கான வழியை நமக்கு காண்பிப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தவறாக முடிந்துவிடும். எப்படின்னா இப்போ துறவு ஒரு துறவி சாமியார் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் வந்து நிறைய தெரியாமல் நேரத்தை வீணடிக்கிறாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். துறவுன்றது வந்து நம்ம அணிஞ்சிட்டு இருக்கிற உடையிலையோ நம்ம பெருசாக முடிய வளர்த்துக்கிட்டு அதை காமிக்கிறதுனாலையோ அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் எல்லாம் திறந்துட்டேன்னு உள்ள மனசுக்குள்ள நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு நான் துறவுன்றதுக்கு இதுதான் ஒரு அடையாளம் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தா அதனால் ஏமாந்து போகிறது நாமளும் அந்த வேடம் போட்ட மற்றவங்களும் ஏமாந்து போகிறாங்க. துறவு அப்படின்னா நாம் நம்ம மனதுக்குள்ள இருக்கிற ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக துறக்கிறது தான் துறவு. துறவுன்றது அதுதான். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஆளை பார்த்து இவர் துறவி இல்லை, இவர் நல்ல சாமியார், ரொம்ப பெருசாக எல்லாமே வச்சுட்டு இருக்கிறாரு, அதனால் இவர் பெரிய சாமியார் அப்படின்னு நினச்சி ஏமாந்து போகக்கூடாது. ருத்ராட்ச கொட்டை அணிகிறதுடைய ஒரு அர்த்தம் இருக்குது. சிலர் பார்த்தோம்னா நிறைய ருத்ராட்ச கொட்டைகளை போட்டுட்ருப்பாங்க, சிலர் எதுக்குன்னே தெரியாமல் போட்டுட்ருப்பாங்க. ருத்ராட்ச கொட்டைன்றது நான் அதை தெரிந்துக்கிட்டேன், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ருத்ராட்ச கொட்டையை அணிகிறத தவிர ருத்ராட்ச கொட்டையை அணிஞ்சிக்கிட்டால் நமக்கு வந்து அந்த பக்தி வந்துடும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பிம்பமாக செய்கிறது எல்லாமே வீணே. நம்ம எதுக்காக என்ன செய்கிறோம், அதனால் என்ன பலன்னு நினச்சி நம்ம செஞ்சோம்னா தான் அதில் நமக்கு பலன் இருக்குது. மற்றபடி வந்து மற்றது எல்லாமே வந்து வீண் தான். இப்போது நம்ம சரித்திரம்லாம் என்ன சொல்லுது, சித்தர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 83 லட்சம் பிறவிகளுக்கு அப்புறம் ஒரு மனித தேகம் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இப்போ கிடைச்சிருக்கிற நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த மனித தேகத்தை எப்படி பேணி காப்பாற்ற வேண்டும், அந்த மனித தேகத்தை வச்சு நாம் எப்படி நல்ல நிலைக்கு மேன்மை அடைய வேண்டும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நாமன்றது நம்மளுடைய உடம்பு அல்ல. உடம்பு, உயிர்,
நம்ம ஆன்மா, இந்த 3 சேர்ந்தது தான் நம்மளுடைய நாம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட அதுதான். இதில் உடம்பு சரியினாலும், உடம்பு சரியாக நம்ம தேகத்தை சரியாக பராமரிக்கலைன்னாலும் உயிர் நம்மளை விட்டு போயிடும். உயிர் நம்மளை விட்டு போச்சுன்னா ஆன்மா அதுக்கப்புறம் அதில் இருக்காது. அதனால் உடம்பு நம்ம நல்ல கற்ப தேகமாக ஆக்கிறதுக்கு முதல்ல நம்மளுடைய உடம்பை நல்ல ஆரோக்கியமாக பேணி காக்க வேண்டும். நான் அடுத்த பதிவு உங்களை பார்க்குறேன். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.